எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 14 இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ட்ரிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக நிஃப்டியை சொல்லலாம். நிஃப்டி ஆப்ஷனில் என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்னோட என்ட்ரி என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 8400 ரூபா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ரிஸ்க் 0, ரிவார்டு பார்க்கும்போது 5300 ரூபா. செகண்ட் என்ட்ரி இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 9900 ரூபா, ரிஸ்க் 950 ரூபா, ரிவார்டு 6900 ரூபா. இந்த ரெண்டு என்ட்ரிலுமே என்னால் ட்ரேட் பண்ண முடியல. மூணாவது என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10250 ரூபா, ரிஸ்க் 650 ரூபா, ரிவார்டு 4800 ரூபா. இந்த என்ட்ரியில் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன ப்ரைஸில் எடுத்திருக்கேன், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு 16900 கால் ஆப்ஷன் இதுதான் நான் எடுத்திருந்தேன். டைம் வந்து 12 மணிக்கு எடுத்திருக்கேன். 210 ரூபா 90 காசு பை பண்ணியிருக்கேன். நான் பை பண்ண பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு 320 ரூபா வரைக்கும் போச்சு. 320 ரூபாய்க்கு மேலேயே போயிருக்கு. நான் புக் பண்ணியிருக்கிறது 232 ரூபா 75 காசு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரிலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்ததுனால மூணாவது என்ட்ரியில் சின்ன ஒரு ரிஸ்க்கை வச்சு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ற பிளானில் ஒரு 20 பாயிண்ட் வச்சு நான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் இன்னியோட ப்ராஃபிட் எனக்கு நிஃப்டி ஆப்ஷனில் இன்னைக்கு 1092 ரூபா 50 காசு ப்ராஃபிட்டு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10545 ரூபா. ஆனால் நம்மக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ண ஒருத்தர் 1600 ரூபா அமௌண்ட் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு, அதை நம்ம பார்க்கலாம். 1600 ரூபா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 1600 ரூபா தான். ஆனால் அவரோட ப்ராஃபிட்டு 1716 ரூபா. 1716 ரூபான்றது சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம், ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 100%க்கு மேலே. வாழ்த்துக்கள் சார். இதே போல் ப்ராஃபிட்டபுளாக நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. வாழ்த்துக்கள். நிஃப்டி ஆப்ஷனில் இந்த 3 என்ட்ரி மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமும் என்ட்ரிஸ்லாம் வந்திருக்கு நிறைய. அதில் வந்து ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி தான் வந்திருக்கு. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி வந்தாலும் நாம் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம என்ட்ரி போகணும்னு அவசியம் கிடையாது. அதோட அந்த ட்ரேடிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் நிஃப்டி ஆப்ஷன்லேயே நான் ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட் தான் என்னோட டார்கெட்டு. 5 பாயிண்ட் அப்படின்னும் போது 250 ரூபா அங்கே ப்ராஃபிட் வரும். 50 ரூபா டேக்ஸ் ப்ரோக்கரேஜ்லாம் போக எனக்கு 200 ரூபா நிற்கும். இது போல் என்னால் கண்டினியூ புக் பண்ண முடியுதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. இது அவரோட அக்கௌண்ட்டு. 215 ரூபா 25 காசு பை பண்ணியிருக்காரு. 220 ரூபா 10 காசு. இங்கே 5 பாயிண்ட்டுக்கே ஒரு 5 காசு கம்மியாகுது. ஓகே சார், இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டினியூவாக இதை ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் அப்படின்றது சின்ன ப்ராஃபிட் 5 பாயிண்ட் தான் புக் பண்ணுறீங்க. அங்கே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணும்போது 10 நாள் நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ஒரே நாளில் வந்த ப்ராஃபிட் எல்லாமே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையோட 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் சோனாகாம் 700 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. அம்புஜா சிமெண்ட் 500 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. பந்தன் பேங்க் 1100 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. காப்ரோச் 450 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக 1750 ரூபா லாஸில் புக் ஆகுது. இது ஒரு 1.25% லாஸு. இந்த ட்ரேடிங்கும் ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு, அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த அக்கௌண்ட்டு. 473 ரூபா 35 காசு லாஸில் புக் பண்ணியிருக்காரு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வந்தாலும் ஏதாச்சும் ஒரு நாள் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துரும். அந்த ப்ராஃபிட்டு நெட்டாக மந்த்லி பார்க்கும்போது பெரிய உள்ள ப்ராஃபிட்டாக இருக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்ஃபி 500 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. கோட்டாக் பேங்க் 0 நோ கெயின் நோ லாஸில் புக் ஆகுது. எம்என்எம் 450 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இதில் நோ கெயின் நோ லாஸு. டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் ஒரு 250 ரூபா லெஸ் ஆகும். லாஸ்ட் 2 நாளாகவே புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஈக்விட்டியில் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதை நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றதால நம்மளால் பார்க்க முடியல. நேற்று வீடியோ லென்த் ஆகிடுச்சு, அதனால் பார்க்க முடியல. இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கும், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் புக் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஃபைனலாக பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி காலையில் நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். சோனாகாம்ஸ், மகேந்திரா ஆட்டோ, மேக்ஸ் ஹெல்த்து. இந்த 3 ஸ்டாக்கில் எங்கெங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும்னு செக் பண்ணிடலாம். 10 to 11 1 ஹவரோட ஹை 434 ரூபா. இங்கே ஹை பிரேக் ஆகுது. ஹை பிரேக் ஆகிட்டு 431 ரூபா 35 காசு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. நம்ம ரிவர்ஸ் போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ் இங்கே ரெக்கவர் ஆகுது. இதில் நோ கெயின் நோ லாஸ். இன்னைக்கு மகேந்திரா ஆட்டோ 377.30 ஹை பிரேக் ஆகலை. 366.50 இது லோவும் பிரேக் ஆகலை. 72.70 இங்கே ஹை பிரேக் ஆகுது.
370.50 இங்கே லோ பிரேக் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ₹2.5 லாஸு. தென் இது ரெக்கவர் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது இது ரெக்கவர் பண்ண முடியல. மேபி கிட்ட தான் வருது, ஜீரோ பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ஒரு 0.5% லாஸ் தான். மேக்ஸ் ஹெல்த்து 474.95 ஹை பிரேக் ஆகலை. 67.65 இங்கே லோ பிரேக் ஆகலை. 67.90 இங்கே லோ பிரேக் ஆகுது. தென் 1% வரல. என்டர்பிரைஸில் எக்ஸிட் ஆகுது. டோட்டலாக சோனாகாம் நோ கெயின் நோ லாஸ், மேக்ஸ் ஹெல்த்து நோ கெயின் நோ லாஸ், மகேந்திரா ஆட்டோ இது மட்டும் ஒரு 0.5% லாஸு. டோட்டலாக இந்த கான்செப்டில் இந்த 3 ஸ்டாக்கில் 0.5% லாஸில் புக் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பெரிய அளவில் ப்ராஃபிட் புக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பியிருக்காங்க. எல்லோரும் தான் என்னால் போட குறிப்பாக ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எதுக்கு காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனில் 100% அபவ் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நாளையோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, நாளைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.